வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சிக்கன் செய்ய போகிறோம். சிக்கன் ரெசிபி. இந்த ரெசிபியோட நேம் என்னங்கிறது நீங்களே கமெண்டில் கொடுங்க. இன்னைக்கு எப்படி செய்கிறேங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது ரெண்டு லெக்கு, 2 விங்ஸ் பீஸ் எடுத்திருக்கேன். இங்கே இருக்க பொருட்களை வச்சு மட்டும்தான் நான் இதை பண்ண போகிறேன். இதில் என்னென்ன இருக்குன்னா 2 லெக்கு, 2 விங்ஸு, அப்புறம் 1 வெங்காயம், 10 பச்சை மிளகா, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இடித்து வச்சிருக்க மிளகுத்தூள், மிளகு இடித்து வச்சிருக்க 1க்கு 2 இடித்து வச்சிருக்கணும். அப்புறம் கொஞ்சம் தண்ணி, எண்ணெய், எப்பவும் போல் இந்த ஜீரகம், மஞ்சத்தூள் யூஸ் பண்ண மாட்டோம் இப்போது. ஜீரகம் யூஸ் பண்ணுறோம், கடுகு ஜீரகம். சரிங்களா? இதுதான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிற ரெசிபி. கமெண்டில் அதோடைய நேம் சொல்லுங்கள். என்ன இதுக்கான நேம் என்னங்கிறது இருக்குது, நீங்கள் என்னன்னு சொல்லுங்கள் கமெண்டில். குக்கரில் சாப்பாடு சுட சுட வச்சிட்டோம். சாப்பாடு நல்லா நல்லா வெந்துருச்சு. குக்கரில் விசில் வந்துருச்சு. எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் விசில் ஆவி போகட்டும். அதுக்குள்ளார நம்ம சிக்கனை சமைச்சிடலாம். கடாய் கொஞ்சம் சூடு வந்ததுமே எண்ணெய் ஊற்றிடுங்க. எண்ணெய், அளவான எண்ணெய். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுருங்க. ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகம். இப்போ கருவேப்பிலை, அடுத்து நம்ம வெட்டி வச்சிருந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டுடலாம். நல்லா வதக்கிடலாம், செந்நிறமாக வதக்கிடலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். வச்சிருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுறணும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு, அடுத்து வச்சிருந்த சிக்கனை லெக் பீஸையும் 2 விங்ஸ் பீஸையும் உள்ளே போட்டுடலாம். அடுத்தது தண்ணி ஊற்றிடலாம். நல்லாவே தண்ணி ஊற்றிடலாம். ஏன்னா இந்த தண்ணியோட தண்ணி சுண்டு அதோட எசன்ஸ் ஃபுல்லாக உள்ளே ஏறும். அப்புறம் நம்ம இடித்து வச்சிருந்த மிளகுத்தூள் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா கிளறி விட்டோம்னா இந்த ரெசிபியே அவ்வளோதான். அப்புறம் 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டிருந்தோம் இல்லையா, இன்னொரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டுருங்க. இதில் உப்பு ஜாஸ்தி நல்லா பார்த்து போட்டுங்க. உப்பு ஜாஸ்தி போட்டிங்கன்னா இது ரொம்ப இங்கே பாருங்க நல்லா கொதிக்குது. இங்கே பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தண்ணி ஊற்றிருந்தோம். இந்த சிக்கன் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிருந்தோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி சுண்டி இருக்குன்ட்டு.
இந்த அளவுக்கு சுண்டணும், இன்னும் சுண்டணும். அந்த அந்த எசன்ஸ் ஃபுல்லாக உள்ளே இறங்கி அது நல்ல ஒரு கெட்டியாக ஒரு இந்த டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தி வர அளவுக்கு விடணுங்க. இன்னும் நல்லா சுண்ட விட்டுட்டு அடுத்து சாப்பிட போயிடலாங்க. இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு சிக்கன். இவ்வளோதான். இந்த இந்த கிரேவி இந்தளவுக்கு கிரேவி இருந்தால் போதும். பார்த்தீங்கன்னா தெரியும். கிரேவி இந்தளவுக்கு இருந்தால் போதும். இப்போ சாப்பிட போகலாம். சாப்பாட்டில் வந்து பெரட்டி சாப்பிட்ற மாதிரி தான் அது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்பெஷல் தான். இட்லியோட சாப்பிட்டு டேஸ்ட் இருக்க பிடிக்கல, எனக்கு பிடிக்கும். நல்ல இந்த சூப் அவ்வளோதான். வாசனை, சில்லியோட வாசனை, நல்ல ஃப்ளேவர் இந்த வாசனைக்கு அந்த இதுக்கு. இங்கே பாருங்கள், டிஷ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு சுட சுட சாப்பாடு எடுத்தாச்சு. ஒயிட் ரைஸு, சில்லி ஃப்ளேவர் சிக்கன், அதாவது க்ரீன் சில்லி ஃப்ளேவர் சிக்கன், சரிங்களா. அப்புறம் தயிர், குடிக்கிறதுக்கு தண்ணி, தயிருக்கு பத்தலைனா உப்பு. ஓகே, பை பை. சாப்பிட்றேங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் டிஷ்ஷு. சிம்பிளான டிஷ்ஷு இது. என்னென்னா எப்படி செய்கிறதுன்னு ஒரு டைம் ரிமெம்பர் பண்ணுறேன். சிக்கன் எடுத்துக்கோங்க, ஒரு 4-5 பீஸ் எவ்வளோ தேவையோ எடுத்துக்கோங்க. ஒன்றும் வேண்டியதில் பச்சை மிளகாய் அதிகமாக போடுங்க, ஒரு 2 வெங்காயம், அப்புறம் பெப்பர், உப்பு, ஜீரகம் எண்ணெயில் போட்டு இது பண்ணுறீங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லைங்க. அதை கொஞ்சம் ஆர்டர் பண்ணிக்கோங்க, நான் போட்ட மாதிரி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மறந்துடாதீங்க. ஓகே, பை.